Hi friends, Assalamualaikum. Welcome to Sumaya's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல மார்னிங்ல இருந்து லஞ்ச் வரைக்கும் உள்ள சண்டே ரொட்டீன் வ்ளாக் தான் பார்க்க போறீங்க. காலையில வெறும் வயித்துல chia seed வாட்டரை குடிச்சிடுவேன். chia seed நைட்டே ஊற வச்சிரணும். கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்து சுடு தண்ணில நல்லா mix பண்ணிட்டு குடிச்சிடுவேன். காபி போடுறதுக்கு பாலை காய்ச்சிட்டு இருக்கேன். 1 hour கழிச்சு காஃபியும் குடிச்சிடுவேன். இன்னாட்டி காஃபி குடிக்காம இருக்க முடியாது. பால் காய்ச்சிட்டு இருக்கக்குள்ளேயே சைடு பை சைடா மல்லி புதினாவையும் கட் பண்ணி வச்சிட்டு இருக்கேன். ஒரே பாக்ஸ்லயே ரெண்டையுமே வச்சிருவேன். மல்லியும் புதினாவையும் கீழ டிஷ்யூ பேப்பர் போட்டு. ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் நிறைய ஆன்லைன்ல கிடைக்குது. நான் வந்து 1 to 10 dirhams ஷாப்ல வாங்குனேன். மேலேயும் டிஷ்யூ போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிரணும். காஃபியும் ரெடி பண்ணிட்டேன். 1 hour கழிச்சு காஃபி குடிக்க போறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி முட்டை தோசை. ஹஸ்பண்டுக்கு சுலைமானி ரெடி பண்ணியாச்சு. தேங்காய் பால் ரைஸ் செய்கிறதுக்கு அரிசியை ஊற வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளியை ஊற வச்சுருக்கேன் மீன் சால்னா செய்கிறதுக்கு. என்னோடய ஸ்டைலில் மீன் சால்னாவும் மீன் கிரேவியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 6 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 1 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கணும். மீன் கிரேவி செய்கிறதுக்கு மசாலா பரட்டி வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மீனை சேர்த்துக்கணும். மீனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். மசாலாலாம் கொஞ்ச நேரம் ஊறினா தான் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சைடில் வச்சிடலாம். இப்போ மீன் சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கணும். ஊற வச்சிருந்த புளியை சேர்த்துக்கணும். ஒன்றரை டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கணும். 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு உரப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். 6-7 வெண்டைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். மீன் சால்னால வெண்டைக்காய் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் சால்னா மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். நல்லெண்ணெய் 3-4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயிலேயே 1 டேபிள் ஸ்பூன் கறிவடகம் சேர்த்துக்கோங்க. பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கணும். 6 பல்லு பூண்டு அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 தக்காளி சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா கூட்டி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கணும். உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு சால்னா நல்லா கொதிக்கட்டும். மீன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 4-5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மசாலா பரட்டி வச்சுருக்கோம்ல அதில் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இதில் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து தக்காளியும் நல்லா வதங்கிடணும். மீனை சேர்த்துக்கலாம். ஹம்மூர் மீன் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேண்டாலும் எடுத்துக்கோங்க.
இந்த மெத்தடில் கிரேவி செஞ்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீனை ஒன்று மேலே ஒன்று வைக்கக்கூடாது. கால் கப் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கணும். மீன் சால்னால மல்லி வாடெல்லாம் போயிடுச்சு. இப்போ வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். 2-3 துண்டு தான் மீன் எடுத்து வச்சுருக்கேன். நான் நிறைய மீன் ஆணத்தில் போட மாட்டேன். திக்காக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மீனை சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கணும். மீன் கிரேவியில் ஒரு சைடு வெந்திருக்கு, இன்னொரு சைடு பார்த்து மெதுவாக திருப்பி விட்டுக்கணும். மீன் உடையாமல் திருப்பி விடணும். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி மீன் சால்னா செய்வாங்க. இது என்னோட ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் கிரேவியில் ஒரு சைடு வெந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கணும். என்னோடய ஸ்டைலில் தான் மீன் கிரேவியும் செஞ்சுருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். எண்ணெய், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கணும், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, வெங்காயம், தேங்காய் பால் சேர்த்து ரைஸை சேர்த்துக்கணும். அவ்வளோதான், தேங்காய் பால் ரைஸ் ரெடி ஆயிரும். அடுத்து முட்டைகோஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகா, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பாதி வெங்காயம் சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி விட்டுறணும். முட்டைகோசும் கேரட்டும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து 1/4 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு வேக விடணும். முட்டைகோஸ் வெந்துக்கிட்டு இருக்கு. அந்த கேப்பில் வெசல் வாஷிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிச்சனில் உள்ள வேலை எல்லாம் முடிஞ்சோன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன் கிச்சனை. முட்டைகோஸ் நல்லா வெந்துருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் திருவின தேங்காய் சேர்த்துக்கணும். தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். முட்டைகோஸ் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.